பார்ப்போம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன் கரம் வழிக்க இரவு முழுவதும் எழுதிய நூல்தான் திருவாசகம். அதனால தான் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார், அந்த நடராஜரே பொருள் அப்படின்னு நடராஜரை காட்டியிருப்பார். ஏன் நடராஜரை காட்டினாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள், எல்லா பொருட்கள், பஞ்சபூதங்கள், வான், பூமி, நட்சத்திரம், கோள்கள், இப்படி எல்லா மொத்த பிரபஞ்சமும் இந்த நடராஜருக்குள்ளே தான் அடக்கம். இந்த நடராஜரை வணங்கும்போது இது அத்தனையும் வணங்கினதுக்கு சமம். நடராஜர் தன்னோட கைகளை இப்படி காட்டியிருப்பார், அதாவது என்னோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு தன்னோட தூக்கிய திருவடியை காட்டியிருப்பார். எதுக்காக தூக்கிய திருவடியை காட்டியிருக்காரு அப்படின்னா, நடராஜரோட ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல், இதில் இந்த தூக்கிய திருவடி அவரோட அருளை குடிக்குது. அவனோட அருள் இருந்தால் தான் அவனை வணங்க முடியும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் ஒரு பாடலை திருவாசகத்தை பற்றி சொல்லும்போது, தொல்லை இரும்பிறவி சூழும் தழை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் திருவாசகத்தை தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, தேன் எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். அந்த தேனில் எதை போட்டாலும் அதுவும் கெட்டு போகாது. அது மாதிரி திருவாசகத்தை படிக்கும்போது நம்மளோட ஆன்மாவை தூய்மைப்படுத்தி சிவனோடு இரண்டரை கலக்க செய்கிற அந்த அரிய நூல் திருவாசகம். அதனால தான் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அடுத்து வள்ளலார் இன்னொரு பாடலில் நிலையாமை பற்றி சொல்லியிருப்பார். இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை, அதனால் நிலையான ஒரு பொருளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. காலமும் சூழ்நிலையும் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றும். காலமும் சூழ்நிலையும் இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னையே மறந்துடுவான், எப்படி வேணாலும் மாறுவான், என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அப்போது நம்ம நிலையான ஒரு பொருளை பிடிச்சிக்கணும். அதை வள்ளலார் ஒரு பாடலில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு சொல்லியிருப்பார். எதை மறந்தாலும் நான் நமச்சிவாயத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருப்பார். நம்ம வேதங்கள்னு சொல்கிறோம், ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுவும் ஓம் நம சிவாயா தான். இந்த ஓம் நம சிவாயன்ற திருவெந்தெழுத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஒரு பாடலில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருளாக இருக்கிறதும் இந்த நமசிவாயம்தான். இந்த நமசிவாயம் நம்ம உயிருக்கு உற்ற துணையாக வரும், வேறு எதுவும் வராது. இதை அப்பர் எப்படி சொல்லியிருப்பார்னா, திருநாவுக்கரசர், அப்பர் தான் திருநாவுக்கரசர், அவரை சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறினதுனால அவரை கல்லோடு கட்டி கடலில் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி அவர் கரைக்கு சேர்ந்திருப்பார். இப்படி உயிருக்கு உற்ற துணையாக வருவது இந்த நமச்சிவாயம் என்ற திருவெழுத்து மந்திரம்தான். இப்போது இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிறவி பிணியை அறுத்து ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்றதுக்கு இந்த திருவெழுந்தெழுத்து நமக்கு உதவும். அடுத்ததாக ஒரு சிறு கதை. இப்போது நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தோட மகிமையை பற்றி விளக்குற மாதிரி ஒரு சிறு கதை. பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே விஷ்ணு சயனம் படுத்திருப்பார்.
அப்போது திடீர்னு அவரோட வெயிட் அதிகமாயிரும். அப்போது கீழே ஆதிசேஷன் பரந்தாமா ஏன் உங்களோட வெயிட் இவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சொல்லுவார், என் மனசுக்குள்ள நடராஜ பெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன், அதில் லயிச்சு போய் சந்தோஷமாயிட்டேன், பேரானந்தத்தில் மூழ்கிட்டேன், அதனால் என்னோட எடை அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே ஆதிசேஷனுக்கும் ஆசை வந்துடும், எனக்கும் நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நீ இப்படியெல்லாம் போக முடியாது பூலோகத்துக்கு, அதனால கீழே காஷ்யப்ப முனிவர் தவம் இருக்காரு, நீ அவருக்கு மகனாக போய் பெற அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி காஷ்யப்பருக்கு மகனாக பதஞ்சலி முனிவராக பிறப்பார். பதஞ்சலி முனிவராக பிறந்து வியாக்கிரபாத முனிவரோடு சேர்ந்து தவம் இருப்பார். நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்குறதுக்கு தவம் இருப்பார். ஒரு நாள் நடராஜ பெருமாள் தோன்றி, நான் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு உங்களோட நான் தாண்டவத்தை ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி ஆனந்த தாண்டவத்தை ஆடி காமிப்பார். வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் கண்குளிர அதை பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம